நிகிதா, அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டம் தொகுதி மறு வரையறை மசோதா குறித்து ஆலோசிப்பதற்காக முதலமைச்சர் விஜய் தலைமையில் கலைவாணர் அரங்கில் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. இன்னும் சில நிமிடங்களில் அந்த கூட்டம் தொடங்க இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார். மற்ற கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி எழுத்தாளர் சு வெங்கடேசன் மற்றும் மூத்த காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ப சிதம்பரம் உள்ளிட்ட எம்பிக்கள் இப்போது கூட்டத்தொடரில் பங்கேற்க வருகை புரிந்துள்ள அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதிமுகவின் துரை வைகோவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை புரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில் உள்ள மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதாக அறிவித்திருக்கிறார்கள். மொத்தம் உள்ள 57 எம்பிக்களில் மக்களவையில் 39 எம்பிக்களும் 18 மாநிலங்களவை எம்பிக்களும் உள்ளனர். இதில் திமுக, அதிமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்று அறிவித்து விட்டார்கள். இதனால் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் மொத்தம் உள்ள 57 எம்பிக்களில் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் சேர்த்து 57 எம்பிக்கள் உள்ள நிலையில் இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு 30 எம்பிக்கள் புறக்கணிக்க போவதாக அறிவித்துள்ள சூழ்நிலையில் 20 எம்பிக்கள் மட்டுமே இந்த கூட்டணியில் பங்கேற்பார்கள். 37 எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிக்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். 20 எம்பிக்கள் மட்டுமே பங்கேற்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கலைவாணர் அரங்கில் இந்த அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டம் தொடங்குகிறது. இதில் பிரதான கட்சிகளான திமுகவின் 30 எம்பிக்கள் புறக்கணிப்பு, இதே போல அதிமுகவின் 4 எம்பிக்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் 1 எம்பி, கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யத்தின் 1 எம்பி மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்கும் கட்சியின் 1 எம்பி உள்ளிட்ட 37 எம்பிக்கள் இந்த கூட்டத்தொடரை, இந்த கூட்டத்தை, அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிக்க போவதாக ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க உள்ள எம்பிக்களின் எண்ணிக்கையை இப்போது பார்க்கலாம். இந்த வரைகலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 12 எம்பிக்கள் பங்கேற்கிறார்கள். இதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் 2, சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த 2 எம்பிக்கள், மதிமுகவின் துரை வைகோ, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் நவாஸ் கனி உள்ளிட்ட 20 எம்பிக்கள் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். 37 பேர் புறக்கணிப்பு, 20 பேர் பங்கேற்பு என்ற அளவில் தொகுதி மறு வரையறையால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் அல்லது இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் போது எத்தகைய நடவடிக்கைகளை தமிழக எம்பிக்கள் மேற்கொள்வது என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. விவாதித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக, அதிமுக, பாமக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிக்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது இந்த புறக்கணித்த கட்சிகள் மேகதாது வருவதற்கு எதிராகவும் கர்நாடக அரசை கண்டித்தும் அனைத்து கட்சி எம்பிக்களை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நேற்று பேரவையிலும் மற்றும் பொதுவெளியிலும் அவர்கள் வலியுறுத்தி வந்த சூழ்நிலையில் அதை ஏற்காத சூழ்நிலையில் இப்போது அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டம் தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தால் அதை எதிர்த்து எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்த ஆலோசனை கூட்டத்தை இன்று நடத்துகிறார்கள். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் மொத்தம் உள்ள 57 மக்களவை மாநிலங்களவை எம்பிக்களில் 30 எம்பிக்கள் இந்த கூட்டத்தை 37 எம்பிக்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிக்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். மீதமுள்ள எம்பிக்கள் 20 எம்பிக்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதாக அறிவித்துள்ள சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தொல் திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இதே போல இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பாக நவாஸ் கனி மற்றும் மதிமுகவின் சார்பாக துரை வைகோ, இதே போல இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சேர்ந்த வெங்கடேசன் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ப சிதம்பரம் மற்றும் வசந்தகுமார் உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய எம்பிக்கள் அனைவரும் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இப்போது வருகை புரிந்திருக்கிறார்கள். மீதியுள்ள அந்த 20 பேரில் பெரும்பான்மையான எம்பிக்கள் இப்போது கூட்டத்தில் பங்கேற்க வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான
புஷி ஆனந்த் உள்ளிட்டோர் வரவேற்று அந்த கூட்ட அரங்கிற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தொகுதி மறு வரையறை மசோதா குறித்து சென்னை கலைவாணர் அரங்கில் இந்த அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டம் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. 3 மணிக்கு கூட்டம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோர் ஏற்கனவே வருகை புரிந்து விட்டனர். முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களும் இப்போது வருகை புரிந்து இருக்கிறார்கள். மதிமுக மற்றும் சிபிஐ, சிபிஎம், IUML, காங்கிரஸ், விசிக ஆகிய தமிழக வெற்றிக் கழக அரசின் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டத்தில் எம்பிக்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்படும். இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் அந்த தீர்மானத்தின்படி நாடாளுமன்றத்தில் இந்த கட்சிகளின் செயல்பாடுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த எம்பிக்கள் கூட்டத்தை திமுக, அதிமுக, பாமக மற்றும் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம், பிரேமலதா விஜயகாந்தின் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிக்க போவதாக அறிவித்து விட்டன. அந்த கட்சிகளைச் சேர்ந்த 37 எம்பிக்களும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் இந்த கூட்டம் தொடங்க இருக்கிறது. சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டமும் தொடங்கி இருக்கிறது. சற்று முன்பு இந்த தொகுதி மறுவரையறை ஆலோசனை தொடர்பாக இன்று இந்த முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் 20 எம்பிக்களின் முடிவு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பெரும்பாலான எம்பிக்கள் 57 மக்களவை மாநிலங்களவை எம்பிக்களில் 20 மக்களவை மாநிலங்களவை எம்பிக்கள் மட்டுமே பங்கேற்கிறார்கள்.